எதை சொல்லுகிறதுனா, மனிதன் மனிதனாக வாழ என்ன செய்ய வேண்டும், இந்த ஆத்மா புனிதப்பட என்ன செய்ய வேண்டும், இதை நமக்கு முதல்ல வேதங்கள் சொல்லுது, அப்புறம் மந்திரங்கள் சொல்லுது, இப்போ புராணத்தின் மூலமாக நீ கேட்டு திருந்து அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட நிலையில இந்த ஓலையை எடுத்து வாசி பார்த்துதான் என்ன எடுக்கிறது, காலத்த ஊசியும் கடை நீதிக்கு வாராதுன்னா அதனால பார்த்தாங்க. இந்த ஊசி கூட கடை நீதிக்கு வராதுன்னா நம்ம இந்த சுத்த போய் சதிதே இருக்கவே இதை விட்டு என்ன செய்ய அப்படின்னு உடனே திறந்தார். பேரை திறந்தார், பணத்தை திறந்தார், செல்வத்தை திறந்தார், வீட்டை திறந்தார், எல்லாம் திறந்து வெறும் கோமணத்தோடு வெளியே வந்தவர் தான் பட்டினம். அந்த பட்டினத்தார் இறைவனை வழிபடும் போது சொன்ன மூவர் அவர் சொல்கிறார், வாழால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லே, நாடாரில் கண் பெயர்ந்து அப்பவல்லே நல்லே, நான் சென்று ஆளாவது எப்படியோ காலத்திய பரிசே. ஒருத்த மாடான தம் பிள்ளைய அறுத்து கொண்டால் இருப்பான். அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடியவாக என் மனசு இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் இளமையை துறந்தான். அப்பா இவன் என்ன பண்ணிருக்கார், குழந்தைய துறந்தார், இவர் மனைவியை துறந்தார், இன்னொருத்தர் தன்னையே துறந்தார். இப்படிப்பட்ட நிலையில நான் இல்லையே அப்படின்னு இந்த 3 பேரையும் போட்டுறார். அப்படி இந்த 3 பேரும் என்ன செய்தாங்க, திருச்செங்காட்டங்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். செங்காட்டங்குடின்னு அந்த ஊருக்கு ஏன் பேர்னா, கஜமுகாசுரனை அழிப்பதற்காக அந்த தன்னுடைய தந்தத்தை வைத்து எரிகிறார். அவருடைய உடலிலே இருந்து குருதி வெளியே வருகிறது. அவன் மாய்த்து விடுகிறான். அந்த அசுரனை மாய்த்து அந்த குருதி அந்த காடு முழுவதும் பறந்து காடு இரத்தத்தின் காரணமாக செம்காடாக திரு என்ற அடைமொழியோடு திருச்செங்காடு என்ற ஊர். அந்த ஊர்ல பரஞ்சோதியார் என்று ஒருவர், அவர் மாரநாத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு குலம், சேனை அந்த சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர், அந்த குலத்தை சார்ந்தவர். இவர் கல்வி, கேள்வி, அறிவு, போர் செய்ய எல்லாவற்றிலும் சிறந்தவர் என்பதை அறிந்த நரசிம்ம பல்லவர் இவரை தன்னுடைய அரசவையில் சேனாதிபதியாக செல்வ செழிப்போடு நல்ல நாட்டை நேர்மையான முறையிலே தன்னுடைய கடமையை செய்து வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு நாள் அவர் சொன்னார், என்னுடைய தகப்பனாகிய மகேந்திரவர்ம வல்லவன் அவர்தான் வாதாபி இருந்தது. இந்த வாதாபிய அவன் என்ன பண்ணிட்டார், அந்த ஊர்ல உள்ள உயிரில உள்ளவை எடுத்துட்டான். நீ போராடி அந்த வாதாபிய மீட்டு கொண்டு வரையா அப்படின்னு அனுப்பினார். இவரும் சரின்னு சொல்லி போனார். எத்தனையோ முறை படையெடுத்தும் யாரெல்லாமோ சென்றும் என்ன செய்ய முடியல, வாதாபியை வெல்ல முடியல. இவர் அங்கே போனார். அங்கே ஒரு விநாயகர் இருந்தார். விநாயகரிடம் கேட்டினார், விநாயகரமானே, எப்படியாவது இந்த இடத்தை நான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு நீ அனுமதிவாயாக அப்படின்னு வேண்டி அங்கே இருந்தார். மறுநாள் போர் செய்கிறார். போரிலே வெற்றி பெற்றார். அந்த கூட போன படைகள்லாம் நிறைய பேர் பிழைப்பாங்களாம் போருக்கு. அவங்கள்ட்ட எல்லாம் வெற்றி வாகை தூண்டி அங்கே கிடைத்த பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு இந்த மனுஷன் என்ன செய்தார்னா, அந்த பிள்ளையாரை மட்டும் தூக்கிட்டு வந்து செங்காட்டங்குடியில கொண்டு வச்சார். அதுதான் கணபதி தரம் வாதாபி. நம்மளாம் பாடுறோமே, வாதாபி கணபதி பஜம் பஜம். அப்ப வாதாபி கணபதியை யாரு கொண்டு வந்தா, இந்த பரஞ்சோதியார் கொண்டு வந்தார். எங்க
எப்படி அந்த இடத்தை வெற்றி பெற்றேன்? நான் நடக்கிறது, பறக்கிறது, ஊறது எல்லாம் அடிச்சு போட்டு உள்ள போடுறேன். அப்படி போட்ட என்னாலேயே ஜெயிக்க முடியலையே. நீ வெறும் 2 கத்திரிக்காய் வாழைக்காய் தானே சாப்பிட்டு கிடக்க, உன்னால எப்படி இந்த இடத்தை வெற்றி பெற முடிஞ்சதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எல்லாம் ஈசன் செயல். மன்னன் பார்த்தார், ஈசன் செயல் சொல்லி இத்தனை உயிரை கொண்டுட்டு வாங்க. அப்ப செய்தவரை விட செய்ய தூண்டியவருக்கு பலன் அதிகம். அப்ப இந்த பாவத்துக்கு நமக்கல்லவா பலன் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு, அப்பா நீ இறை செயலே செய்ப்பா, நீ இனிமேல் நாளையிலிருந்து அரசவையில வேலை வேண்டாம், உனக்கு வேலைக்கு இல்லை, நீ போய் சிவத்தொண்டு செய்யணும் அனுப்புனார். அப்படியா அப்படின்னு நினைச்சிட்டு அங்க கொண்டு போனாரே. வேலைக்கு போகும்போது வாடு, அந்த வாழை எடுத்துட்டு வந்தார். மனைவி பார்த்தாங்க, என்ன வாழோட வந்துட்டீங்க, நீங்க என்ன வாழை கொண்டு வந்துட்டீங்க? அவர் சொன்னார், மன்னன் நாளைக்கு தொட்டு வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வேலை வச்சா இனிமே எப்படி குடும்பத்தை காப்பாற்ற, நம்ம என்னெல்லாம் நம்ம சொல்லி சண்டை போட முடியுமோ அதெல்லாம் போடுறோம். ஆனா அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அவளுக்கு பேரு திருவெண்காட்டு நங்கைன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, இறைவன் இதை விட பெருமையாக அவளை வைக்க வேண்டும் என்று எண்ணினார் போலும். எப்படி இருந்திருக்காங்க ஒரு மனைவி, எப்படி இருக்க வேண்டும் என்பதை